ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லு ஸ்டோரிஸ் தமிழ். இன்னைக்கு எபிசோட் 89 பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அப்ராஜிதா யோசிச்சுட்டே வரா. ரக்ஷித் சாருக்கு ஈரா மேம் மட்டும்தானே ஃப்ரெண்டு, இந்த புதுசா ஷனாயா யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ரக்ஷித்தோட பிரதர்ஸை பார்க்குறா. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்குறா, உங்களுக்கு ஷனாயா மல்ஹோத்ரான்னு யாராவது தெரியுமா, ரக்ஷித் சாரோட ஸ்கூல் ஃப்ரெண்டாமே அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் இல்லையே, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே இவளோட பிளேஸில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. தென் அவ திங்க் பண்ணுறா, நம்ம ஏன் ஷனாயா பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. தூபேஜி மாலதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன ஏன் லேடி வாய்ஸில் பேச வச்சிங்க, பேசாமல் நீங்களே லேடி வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேசியிருக்கலாம், ஈஸியாக இருந்திருக்கும்ல அப்படிங்கும்போது, ஹே ரக்ஷித் என்னோட சன்னன்லாக போகிறவர், நான் எப்படி அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேச முடியும், சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ரக்ஷித் வருவான். அவங்க கார்க்குள்ளே தான் மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. போன ஜென்மத்தில் நான் ஏதாவது உங்களோட கவ்வை ஸ்டீல் பண்ணிட்டேனா, இல்லை போன ஜென்மத்தில் உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு ஓடிட்டேனா, போன ஜென்மத்து பகையை இந்த ஜென்மத்தில் பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். உங்களோட பிளான் 100% ஃப்ளாப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கும் போது அவன் சொல்லுவான் இந்த மாதிரி, அவள் எல்லாமே கேட்டுட்டு திட்டிட்டு போயிட்டா அப்படி கேட்பாங்க, போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாலா அப்படின்ட்டு. அப்போ இவன் சொல்லுவான், அவள் சொன்னா 3 months நான் 6 months ஆனாலும் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா. அப்படிங்கும்போது தான் அவனுக்கு தெரியும் 6 months 3 monthsே முடியாதுன்னு சொன்ன பொண்ணு இப்போ 6 monthsக்கு ஓகே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மால்தி செம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, ஜெலசி தான் லவ்வோட தெர்மோமீட்டர், ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அவளோட நெக்ஸ்ட் பிளான் ஷீலா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என் பிளான் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரமா அப்ராஜிதா பரத்வாஜ் ஆஃபீஸோட எக்ஸ் எம்ப்ளாயி ஆயிடுவா அப்படின்னு சேலஞ்ச் விட்றா. பூவை ஆஃபீஸ்லேருந்து வெளியே அனுப்ப ஈரா ஒரு நியூ பிளான் ரெடி பண்ணிட்டா. ரக்ஷித்தோட சீக்ரெட் பிளான் பற்றி அவனோட பிரதர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். சனையா மேட்டர் புரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தவங்க கிட்ட உண்மையை ரிவீல் பண்ணுறான். இதெல்லாம் ஆப்ரேஷன் நோ டு எஸ் பிளான்னு சொல்லி அப்ராஜிதா மனசில் இருக்க ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வர ஜெலசி கிரியேட் பண்ணதான் இந்த பிளான் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பிரதர்ஸ் கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். ஆஃபீஸில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறா. என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மிஸ்டர் மெஹ்தானி வராரு, அப்ராஜிதா கிட்ட தான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ரக்ஷித்தும் அப்படியே அப்ராஜிதா கிட்ட போயிட்டு, நீ பண்ணலன்னு சொல்லிடு, இந்த கிளைண்ட்டை டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அப்படிங்கும்போது உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஈரா மேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆனால் என்னை நம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஈரா கிட்ட, மேம் நான் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ ஈரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிடு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போக்கும் என்னன்னா, ப்ரெசன்டேஷன் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை, கூப்பிட்டாலும் கேட்காத மாதிரி போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பா. மாலத்தியோட காலனியில் இருக்கவங்க மாலத்தி ஃபேமிலி பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு டிவர்ஸ், இன்னொரு பொண்ணு என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்ணிட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மாலத்தி அவங்க கிட்ட போல்டாக போய் கேட்டுருவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடுறது தான் உங்களோட வேலையா, அப்போ தான் உங்களோட ஃபுட் டைஜஸ்ட் ஆகுமா, உங்கள் சொந்த வாழ்க்கையை போய் பாருங்கள் அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க. இப்போ ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சது, எல்லாரும் கிளம்பிட்டுறாங்க. இப்போ அவளோட ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ ரக்ஷித் பார்த்துட்டு போய் பேச போகிறான். சாரீ டிசைன் பண்ணுறதும் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதும் ரெண்டும் வேறு வேறு விஷயம், நான் உன்னை டவுட் படல, ஆனால் நீ கவனமாக இருந்தான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இவ சொல்கிறா, எனக்கு எதுவும் புரிய வைக்க தேவையில்லை, நீங்கள் பாஸ், ஆர்டர் மட்டும் போடுங்க போதும், டீ பண்ணட்டுமா, தர துடைக்கட்டுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பா. அது உன்னோட வேலை கிடையாது அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பட் அவ புரிஞ்சிக்கவே மாட்டா. அவன் நினச்சி பண்ணா ரக்ஷித் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகும். பேஜி நிறைய ஃபைல்ஸ் ரெஃபர் பண்ணுறக்கா கொண்டு அப்ராஜிதா டேபிளில் வைக்கிறாங்க. அப்போது சொல்கிறா, ஐடி டேட்டா, மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்டயே இருக்குது, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நாளைக்கு ப்ரெசன்டேஷன் நான் தனியாக ஹேண்டில் பண்ணிப்பேன், நான் அவ்வளோ வீக்கான எம்ப்ளாயி கிடையாது அப்படின்ட்டு அவள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுறான். ரஜிதா இங்கே துபேஜி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரக்ஷித் பின்னாடி நின்று க்யூட் ரியாக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்போ இவ டக்குன்னு இப்படி திரும்பினோடனே பூவோட ஹேர் போயிட்டு ரக்ஷித் கண்ணில் பட்டுரும். ஸோ அவன் கண்ணு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணி, டாக்டர் கூப்பிடுங்க
கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பவும் சேர்ல உட்கார வச்சு கண்ணெல்லாம் ஊதி விட்டுட்டு இருப்பா. ரக்ஷித் இமீடியட்டா நார்மல் ஆன உடனே மறுபடியும் அப்புவை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ரெசன்டேஷன் பத்தி அட்வைஸ் கொடுத்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னா ஃபுல் சிக்னல் இருக்க ஃப்ரீ வைஃபை மாதிரி சிக்னல் இருக்கும் பட் கனெக்ஷன் இருக்காது அப்படின்னு ஹேண்டில் பண்ணிருக்கான். அதோட ரக்ஷித் சொல்றான், நாளைக்கு வர கிளைண்ட்ஸை பம்கின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்னு காமெடி பண்றான். இப்போ அதுக்கு சொல்றா, உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீ டைம் இருந்தா நீங்க பம்கின் எடுத்துட்டு போய் சனையா கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறா. துபேஜி கேட்குறாரு, உங்களுக்கு உண்மையிலேயே அடிபட்டுச்சா ரக்ஷித் சார் அப்படிங்கும்போது ரக்ஷித் சொல்றான், எனக்கு அடிபட்டது ரைட் ஐயில், ஆனால் இவ கண்ணு ஊதி விட்டது லெஃப்ட் ஐயில் ஊதி விட்டுட்டு லெஃப்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆரு விவானை மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருப்பா. பட் ஸ்டில் விவான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வரல. ஸோ அங்கிருந்து பேசாமல் கிளம்பிடுறான். ரக்ஷித் கிட்ட கேட்டுட்ருக்கா, நீயும் துபேஜியும் சேர்ந்து அப்ராஜிதாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அப்ராஜிதா தான் எங்கள் ஹெல்ப் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாலே, அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் இதென்ன காம்படிஷனாக ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறக்கு அப்படின்னு ரக்ஷித் கேட்குறான். கொடுத்துருக்கிறது டாஸ்க் அப்படின்ட்டு ஈரா சொல்லிட்டு ஆல்ரெடி கம்பெனிக்கு 10 crore லாஸ் ஆயிடுச்சு. இனிமேல் எந்த எம்ப்ளாயினால லாஸ் ஆனாலும் அந்த எம்ப்ளாயி இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. சொன்னதுக்கு அப்புறம் தான் ரக்ஷித்துக்கும் புரியும், ஓகே உன்னோட மாஸ்டர் பிளான் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் கேட்டிருப்பான், ஒரு சாரீ வீவரை போயிட்டு நீ கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண சொல்கிற அப்படின்ட்டு. இவானா டாஸ்க் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. ரக்ஷித்க்கும் அப்போ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறான்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. பிகாஸ் இது ரொம்ப டிஃபிகல்ட்டு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுனால. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.